எடப்பாடி பழனிசாமி சொல்றாருமா, உதயநிதி ஒரு வாட்டியும் ஒரே மாதிரி பேசுறாரு, ஒரே விஷயத்த பேசுறாரு. ஆமா, நான் என் கொள்கையை தான் பேசுவேன். எனக்கு ஒரே கொள்கை தான், அம்பேத்கர் கொள்கை தான் என் கொள்கை, தந்தை பெரியாரோட கொள்கை தான் என் கொள்கை, பேரறிஞர் அண்ணாவோட கொள்கை தான் என் கொள்கை, டாக்டர் கலைஞருடைய கொள்கை தான் என் கொள்கை, நம்முடைய தலைவர் அவங்க கொள்கை தான் என் கொள்கை. நான் மாத்தி மாத்தியா பேச முடியும்? நான் வந்து நீட் தேர்வு வேணாம் தான் சொல்லுவேன், நான் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் சொல்லுவேன், எங்களுக்கு சிஏஏ வேணாம் தான் சொல்லுவேன், சிஏஜி ரிப்போர்ட்ல 7.5 லட்சம் காணா போச்சுன்னு சொல்லுவேன், எங்களுடைய மாநில உரிமைகள் வேணும்னு சொல்லுவேன். நான் மாத்தி மாத்தியா பேச முடியும்? திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரி எனக்கு 2 நாக்கு 3 நாக்கு கிடையாது, ஒரே நாக்கு. நான் கலைஞர் பேரன். நம்முடைய கழக தலைவர், தமிழக முதல்வருடைய அன்பு தம்பி, என்னுடைய ஆருயிர் சகோதரர், எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எழுச்சியையும் பெற்ற வேட்பாளர், கழக வேட்பாளர். அவர் பேரு முரசொலி. முரசொலிக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. முரசொலினாலே வெற்றி தான். அதுவும் இப்ப முரசொலி உதயசூரியனும் ஒன்னா சேர்ந்திருக்கு வேற. புதுமை பெண் திட்டத்தின் கீழ கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகளுக்கு மாதந்தோறும் இந்த 2 வருஷத்துல 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல கல்வி உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. முதல் வாக்குப்பட்டி, 2வது பேர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் முரசொலியுடைய பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் இருக்கும். முரசொலியும் உதயசூரியனும் பிரிக்கவே முடியாது, பக்கத்துல தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு.